ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பை பார்க்க போறோம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில, இந்த ஞான மார்க்கத்துல நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள், நேரடி குழந்தைகள். ஆனா இதுல கூட யார் மற்றவர்களை முன்னேற்றக்கூடிய அந்த தகுதிகள் மிக்க ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தகுதிகள் எப்படி இருக்கும், எந்த சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் தானும் முன்னேறக்கூடியவர்கள், மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடியவர்கள் அப்படின்றத நம்ம இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். அப்போ மற்றவர்களை உயர்த்தக்கூடிய தகுதிகள் யாருக்கு இருக்கு? இதுக்கு பாபா ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாரு. நம்ம எல்லாருமே பரமாத்மா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக தியானத்தினுடைய மாணவர்கள், இறை மாணவர்கள். இந்த ராஜயோக தியானத்தின் மூலியமா நம்மளை மட்டும் நம்ம மாத்திக்கிறது கிடையாதுங்க. நம்முடைய தொடர்புல வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நம்ம சக்தியை கொடுத்து அவங்களை முன்னேற்றக்கூடிய அந்த தகுதிகளும் நமக்கு இருக்கணும். அதுக்கு பாப்தாதா ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாரு. மற்றவர்களை முன்னேற்றுபவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள், தந்தையை போன்றவர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அவங்க ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பலகீனங்களை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஆத்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை, நல்ல குணங்களை அவங்க பாக்குறாங்க. ஒருத்தவங்க கிட்ட என்ன குறைகள் இருந்தாலுமே, கோபம் வந்தாலும் சரி, பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் அவங்க கிட்ட இருந்தாலுமே சரி, அதை பற்றி அவங்க வீணா சிந்திக்க மாட்டாங்க. அந்த வீணான சிந்தனைகள்ல தன்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த ஆத்மாவை எப்படி நம்ம சக்தி வாய்ந்ததாக மாத்துறது, அந்த ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி நம்ம இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த ஆத்மாவை எப்படி முன்னேற்றுறது, இது பத்தி அவங்க யோசிப்பாங்க. இது இல்லாம அந்த ஆத்மாக்களுக்கு தூய உணர்வுகளையும் நல்ல விருப்பங்களையும் அவங்க வைப்பாங்க. சுப பாவனா, சுப காமனா வைப்பாங்க. அதுதான் உண்மையான சேவை. அதே மாதிரி தாங்க இந்த ஞான மார்க்கத்துல மற்றவர்களை உயர்த்துபவர்கள் உள்ளுக்குள்ள நிரம்பி இருப்பாங்க. அவங்களுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் வராது, அவங்க மாறுனா நான் மாறுவேன், அவங்க என்ன மதிச்சா நான் அவங்கள மதிப்பேன், அவங்க என்கிட்ட அன்பு காட்டினா நான் அவங்க மேல அன்பு காட்டுவேன். இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னா அவங்க தானத்தை வழங்கக்கூடிய வள்ளல் கிடையாது, மற்றவர்களை முன்னேற்றக்கூடியவர்கள் கிடையாது. அதுக்கு பதிலா அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. தானம் செய்யறவங்க, முன்னேற்றுபவர்கள் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுக்கறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்கறது இல்ல. அதே போலதாங்க ஒரு உண்மையான பவித்திர ராஜ யோகி அன்பையும் மரியாதையும் சக்திகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாப்தாதா கூட சொல்றாரு, இந்த பலகீனங்கள் உள்ள ஆத்மாக்கள் ஒரு யாசிக்க கூடியவர்கள் போல ஆகுறாங்க. ஆன்மீக சக்தி இல்லாத ஆத்மாக்கள் தனக்குள்ள காலியாக, அதாவது வெறுமைத்தன்மைய அனுபவம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கிட்ட நம்ம ஏதாவது எதிர்பார்க்கறது சரியில்லை தானே. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நம்ம சக்தியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். நல்ல எண்ணங்கள் மூலியமாக, நல்ல வார்த்தைகள் மூலியமாக, நல்ல செயல்கள் மூலியமாக அவர்களை முன்னேற்றணும். உண்மையான நன்மை செய்பவர் யார் தெரியுங்களா? தன்னை பற்றி தவறாக பேசுபவரையும் முன்னேற்றுபவர் தாங்க. ஒருத்தவங்க நமக்கு நல்லது பண்ணாங்க, அதனால நான் திருப்பி அவங்களுக்கு நல்லது பண்ண அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒருத்தவங்க நமக்கு தீங்கு பண்ணாலுமே நாம அவங்களுக்கு நல்லது பண்றோம் பாருங்க, அதுதான் உயர்ந்த மகான் தன்மை. அப்போ மற்றவர்களை முன்னேற்றக்கூடியவர்கள் தன்னை பற்றி தவறாக பேசுபவர்களையும் முன்னேற்றுவாங்க, தன் மீது வெறுப்பு காட்டுபவர்களையும் முன்னேற்றுவாங்க, தன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும் அன்புடன் ஏத்துப்பாங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. நல்ல எண்ணங்கள், அன்பு, அன்பான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், சக்தி மூலமாக இந்த மாதிரி யாசிக்க கூடிய ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளையும் கொடுத்து அவங்கள முன்னேற்றுவாங்க. இதுதாங்க தந்தையினுடைய குணம், பரமாத்மாவினுடைய குணம். இது மட்டும் இல்லாம மற்றவர்களை முன்னேற்றக்கூடிய ஆத்மாக்கள் எப்பவுமே திரிகாலதர்ஷியாக இருப்பாங்க. அதாவது 3 காலங்களையும் அறிந்தவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆத்மாவினுடைய தற்போதைய பலகீனங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அவங்களோட சிறப்பு தன்மைகளையும், எதிர்காலத்துல சத்தியுகத்துல அவங்க தேவதை ஆக போறாங்க இல்லைங்களா, அந்த மகத்துவத்தை அவங்க பார்ப்பாங்க. அவங்க யாருடைய குறைகளையும் சேகரிக்க மாட்டாங்க, யாருடைய பலகீனங்களையும் மற்றவர்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த பலகீனத்தை தங்களுடைய சுபமான எண்ணங்கள் மூலமாக அவங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஊக்கம், உற்சாகத்தை கொடுப்பாங்க. முட்களை மலராக மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க.
எண்ணத்தின் மூலியமாகவும் சரி, வார்த்தைகள் மூலியமாகவும் சரி, செயல்கள் மூலியமாகவும் சரி, யாரையும் முள் போல குத்த மாட்டாங்க. அவங்க எப்பவுமே திருப்தியாக இருப்பாங்க. அவங்கள சந்திக்கிற மற்றவர்களும் ஒரு திருப்தியை அனுபவம் செய்வாங்க. இன்னும் ஒரு அழகான விஷயத்த பாப்தாதா சொல்றாருங்க. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறது தாங்க அதிசயம். சிலர் வாழ்க்கையில தோல்வி அடைந்ததாக நினைக்கலாம். சிலர் யாரோ என்ன புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் சில பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பேர், புகழ், மரியாதை இதெல்லாம் தேடி அலைபவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த மாதிரி பலகீனமான ஆத்மாக்களை விமர்சிப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு அன்பையும் மரியாதையும் கொடுத்து அவங்கள முன்னேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். மற்றவர்களை உயர்த்துறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நம்மை நாமே உயர்த்துறோம்னு அர்த்தம். நாம கொடுக்கிற அன்பு நமக்கே திரும்ப வருதுங்க. நாம கொடுக்கிற மரியாதை நமக்கே அது திரும்ப வருதுங்க. நாம கொடுக்கிற சக்தி இன்னும் அது நம்ம சக்தி வாய்ந்ததாக மாத்துதுங்க. அதனால இன்னிலிருந்து தந்தை போலவே எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள், நல்ல விருப்பங்கள், ஆசீர்வாதங்கள், அன்பு, மரியாதை, மகிழ்ச்சி இதெல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.